Taste the Daily. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடு உடைமைகளை இழந்து தவிக்கும் மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் எந்த வகையிலும் உதவாது எனவும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஆட்சி மீது சேற்றை வாரியம் அமைச்சர்கள் மீது சேற்றை வாரி தூக்கி வீசுறாங்கன்னா எந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மக்கள் இன்றைக்கு கடுமையான கோபம் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்து மேல இருக்கிறது என்பதற்கு இதை விட சான்று இருக்க முடியாது. அதுல 2026 சட்டமன்ற தேர்தலின் போது கண்டிப்பா சொல்றேன், இவங்க தேர்தலுக்கு ஓட்டு கேட்க போக முடியாது. அவங்க குடிசை போச்சு, உடைமை போச்சு, அவங்க வாழ்வாதாரம் போச்சு, அது 2000 ரூபாய் கொடுத்தா போதுமா? அது அதெல்லாம் உயர்த்தி கொடுக்கணும். அது பொதுச்செயலாளர் சொன்னது போல நிவாரணத்தை உயர்த்தி கொடுப்பதான் எவ்வளவு கொடுத்தாலும் அதை காம்பன்சேட் பண்ண முடியாது. ஆனா இந்த நேரத்தில் அது வாழ்வாதாரத்துக்கு ஒரு உதவியா இருக்கிற நிலையில அது உயர்த்தி கொடுப்பதான் அந்த ஒரு விஷயம், நல்ல விஷயம். ஆனா இந்த அரசு செய்யுமானா செய்யாது.